பாச பிணைப்புடன் இருந்த யானை திடீரென ஆக்ரோஷமாக தாக்கியதற்கு புதிதாக வந்தவர் தொட்டதே காரணம் என்று கூறப்படுகிறது. யானையின் குடிலுக்கு பாகன் உதயகுமாருடன் சென்ற அவரது உறவினர் சிசுபாலன் யானையை தொட்டு தொட்டு பார்த்து செல்ஃபி எடுத்ததாகவும், இதனால் தும்பிக்கை மற்றும் காலால் சிசுபாலனை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. தடுக்கச் சென்ற பாகன் உதயகுமாரையும் தும்பிக்கையால் தள்ளியதில் அவரும் கீழே சரிந்ததாக தெரிகிறது. சில வினாடிகளிலேயே பாகன் என்பதை உணர்ந்து கொண்ட யானை அவரை எழுப்ப முயன்றதாகவும், அவர் எழுந்திருக்காததால் மேலும் ஆத்திரமடைந்து அருகில் சரிந்து கிடந்த சிசுபாலனை மீண்டும் தாக்கியதாகவும் வனச்சரக அலுவலர் கவின் தகவல் அளித்திருக்கிறார். யானையின் குடிலிலிருந்து 2 நபர்களின் உடல்கள் மீட்கப்பட்ட பிறகு பாகன் விழுந்து கிடந்த இடத்தையே யானை பார்த்து கொண்டிருந்ததாகவும், இரவு வரை உணவே சாப்பிடவில்லை என்றும் சக பாகன்கள் தெரிவித்தனர்.